அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய சேனலில் ஃபியூ மந்த்ஸாக வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன். அல்லாஹுக்காக என்னை பொறுத்து கொள்ளுங்கள். மேலும் முன்னாடி நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்கள் எனக்கு அந்த சப்போர்ட்டை தாருங்க. நம்மளோட சேனல்லே நான் சகோதரர்கள் அனைவருக்காகவும் நம்ம துவா செய்தோம். இன்ஷா அல்லாஹ் எனக்காக நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நம்ம மனசை அமைதிப்படுத்துகிற, நம்ம வாழ்க்கையை சற்று நிதானமாக யோசிக்க வைக்கும் ஒரு அழகான ஒரு குர்ஆன் ஆயத்தோட நினைவூட்டல் தான். இதை போட்டதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது இன்ஷா அல்லாஹ் வீடியோவில் கடைசியில் நான் சொல்கிறேன். இந்த குர்ஆன் வசனம் என்னென்னா, சூரா அர்-ரக்த் வசனம் 28. அலா பிதிக்கிரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அலா பிதிக்கிரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அலா பிதிக்ரினாலே நம்ம அல்லாஹுவே நினைவுபடுத்துறது தான். நிச்சயமாக அல்லாஹுவே நினைவு கூறுவதால் தான் மனங்கள் அமைதி அடைகின்றன. இந்த வசனம் மூலியமாக அல்லாஹு நம்மள்ட்ட என்ன சொல்றான்னா, நிச்சயமாக அல்லாஹுவே நினைவு கூறுவதால் தான் மனங்கள் அமைதி அடைகின்றன. நம்ம வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலையும் பணம் இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, வேலை வசதி எல்லாமே இருக்கும். ஆனா மனசுல ஏதோ ஒரு வெறுமனை நம்ம உணர்ந்துட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? ஏன்னா மனசுக்கு உண்மையான அமைதி நம்ம தேடுற உலக வாழ்க்கையில் இருந்து கிடைக்காது. அல்லாஹு சொல்றான், மன அமைதின்னு சொல்றது அல்லாஹுவை நினைவு கூறும்போது தான் நமக்கு கிடைக்கும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் தினம் கவலைகள் எல்லாமே வரும். நமக்கு கவலை வரும்போதும் சரி, பயம் வந்தாலும் சரி, நமக்கு அடுத்தது என்ன நடக்குமோ என்ற பயம் இருக்கும்போதும் அதிகமாக எல்லாருமே இதை நம்ம உணர்ந்திருப்போம். நம்ம வாழ்க்கையில ஒரு தடவையாவது எல்லாருமே உணர்ந்திருப்போம் தனிமைங்கிறது. இந்த தனிமை உணரும் போதும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம அல்லாஹுவே அந்த தருணத்தில் நம்ம நினைவு கூறணும். அந்த நேரத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, யா அல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ். இந்த வார்த்தைகள் தான் அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம அருமருந்தாக நம்மளுடைய மனசிற்கு செயல்படுது. நம்மளோட தினசரி வாழ்க்கையில நம்ம அதிகமாக யூஸ் பண்றது என்னது? நம்ம ஃபோன் அதிகமாக யூஸ் பண்றோம். இப்போ எல்லாருக்குமே ஓவர் டென்ஷன், ஓவர் திங்கிங், கவலைகள், ஸ்ட்ரெஸ்ஸு. அமைதிங்கிறது யாருடைய மனதுக்குமே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம கண்ணை மூடி அல்லாஹுவே நினைவு கூர்னா நம்மளுடைய மனசு அவ்வளவு லேசாக மாறும். இந்த ஆயத்து நம்மள்ட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆயத்து மூலம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதும், அல்லாஹு நம்மளிடம் என்ன சொல்ல வாரான்னா, மன அமைதி தேடுற இடம் நம்ம மன அமைதி தேடுற இடம் தவறாக இருக்கு. நம்ம உலக வாழ்க்கையில மன அமைதி கிடைக்கும்னு ஒவ்வொன்றா தேடுறோம். ஆனால் அந்த இடம் எல்லாமே தவறானது. அல்லாஹுவிடம் இருந்து மட்டும்தான் அந்த அமைதி நமக்கு கிடைக்கிது. இந்த ஆயத்து மூலம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம தேடுற இடம் தவறு. அப்ப அல்லாஹுவே நினைவு கூறுவதால் தான் நம்மளுடைய மனங்கள் அமைதி அடைகின்றன. அதனால் நம்ம அதிகமாக அல்லாஹுவை நினைவு கூறுவோம். நம்ம அனைவருடைய மனதையும் அல்லாஹு லேசாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்கள் மனங்களுக்கு அமைதியே தந்த அருள் புரிவாக. உன் நினைவில் எங்களை நிலைநிறுத்த செய்வாயாக. எங்கள் கவலைகளை நீக்கி எங்கள் வாழ்க்கையை நேர்வழியில் நடத்தி எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக ஆக்குவாயாக. ஆமீன். இந்த மன அமைதிக்காக போட்ட இந்த வீடியோ போட்டதுக்கு முக்கியமான ரீசன் நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னா, எனக்கும் ரொம்ப நாளாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, மனக்கவலைகள் எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். அது யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் எப்படி எல்லாமே அல்லாஹுவிடம் ஒப்படைத்து அல்லாஹு எனக்கு அதில் ஒரு வெற்றியை தந்தானோ, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என்ன கவலைகளாக இருந்தாலும் அல்லாஹுவிடம் ஒப்படைத்து அதிகமாக அல்லாஹுவே நினைவு கூறுவதனால் உங்களோட மனதும் அமைதிப்படும். அதனால இதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரோட மனதையும் அல்லாஹு அமைதியை தந்தருள் புரிவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நினைவூட்டலோடு நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.